அனைவருக்கும் வணக்கம். வரும் சட்டமன்ற தேர்தலில் தாவேகா சார்பில் போட்டியிட விரும்புகிறவங்களுக்கான விருப்ப மனு விநியோகம்ன்றது இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கு. ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா 50,000 விருப்ப மனு விநியோகங்கள் எல்லாரும் வாங்கியிருக்காங்களாம். தாவேகா காரனுங்க ஒட்டுமொத்த கட்சியும் சேர்ந்து வாங்கிட்டானுங்க போல. அடே தற்குறிகளா, தாவேக்கால யார் யார் போட்டி போடணுன்றதுக்கு விருப்ப மனு தாண்டா அது என்ன பிளாக் டிக்கெட்டா? எல்லாரும் குவிஞ்சு போய் வாங்கியிருக்கானுங்க. அண்ணன் விருப்பப்பட்டு விநியோகம் கொடுக்குறப்போ வாங்கிப்போம், அதை வச்சு நம்ம ஏதாவது போட்டு நம்மளெல்லாம் வேட்பாளர் ஆக்கிடுறோம்னு நம்பிக்கிட்டு இருக்கானுங்க. அதெல்லாம் நடக்காது கண்ணா. பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் யார், நல்ல பணக்காரர்கள் யாருன்னு பார்த்து தான் அந்த விருப்ப மனு கொடுப்பாரு. அதனால நீங்கள் எல்லாம் மூடிட்டு போக வேண்டியதாக தான் இருக்கும். சைக்கிள் ஓட்டுறவங்களுக்கு, கொடி பிடிச்சிக்கின்னு, போஸ்டர் ஓட்டிக்கின்னு, அதெல்லாம் வாய்ப்பே இல்லை ராஜா. நீங்கள்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. பிளாக்ல டிக்கெட் விற்கிறது, டிக்கெட் வாங்குற புத்தி இன்னும் மாறல பாருங்கள். இவனுங்களுக்கு என்ன கொடுத்தாலும் வாங்கிடுவானு. இவனுங்க மத்தியில் ஒரு கடையை போட்டு உட்காந்து நல்லா கல்லா கட்டுங்க. நம்மளால் பண்ண முடியாது. நல்லா ஏதாவது இந்த பிஸ்னஸ் மேக்னெட்ஸ்லாம் இருக்கீங்கன்னு சொன்னால் நோட் பண்ணிக்கோங்க. இவனுங்களுக்கு மத்தியில் போய் இந்த விசிலெல்லாம் கொண்டு போய் விற்றீங்கன்னு சொன்னால் வேறு லெவலில் லாபம் பார்க்கலாம். உண்மையாலுமே சொல்கிறேன், இந்த தாவேக்கான்ற கட்சி இருக்கிற வரைக்கும் லாபம் தான். வந்த வரைக்கும் லாபம்னு நல்லா சம்பாதிச்சிருக்கேன். புரியுதுங்களா? அந்த விருப்ப மனுவில் பல கேள்விகள் கேட்டிருப்பாங்க. அதில் 24வது கேள்வியை பாருங்கள். கழக போராட்டங்களில் பங்கேற்று சிறைக்கு சென்றுள்ளீர்களா? ஆமினில் அது பற்றிய தகவல்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. என்னதே, கழக போராட்டங்களில் சிறைக்கு போனதா? டேய், போராட்டம்னு சொல்லிட்டு நிற்கிறானுங்க. காவல்துறையினரை பார்த்த உடனே திருச்சி ஓடுறானுங்க அமைஞ்சிக்கரையில் தெருவுக்குள்ளே. அப்படிப்பட்ட பயந்தாங்கோழிகள். காவல்துறையினர் வராங்க, அங்கேருந்து போராடுவோம், காவல்துறைக்கு எதிராக போராடும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வாயை மூடிட்டு போகிறானுங்க. இப்படிப்பட்ட பயந்தாங்கோழி தற்குறிகள். சிறைக்கு எவனும் போயிருக்க வாய்ப்பே இல்லை. சிரிப்பு வர்றதுக்கு மட்டும்தான் வாய்ப்பு இருக்கு. சரி, இந்த விருப்ப மனு விநியோகம் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பனையூரில் தாவேக்கா அலுவலகம் இருக்கு பாருங்க, அங்கே ஆரம்பிச்சிருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 1000-2000 தாவேக்கா தற்குறிகள் போய் கூடியிருக்கானுங்க. கூடினதும் அங்கே இருக்கிற பொதுமக்களால் நிம்மதியாக வாழ முடியல. ஒரே சத்தம், வண்டியெல்லாம் போக முடியல, வர முடியல. ஒரு ஆத்திர அவசரத்துக்கு வெளியே போக முடியல, வர முடியல. அங்கே இருக்கிற பொதுமக்கள்லாம் கடும் அதிருப்தியில் இருக்காங்க. ஏற்கனவே 2ஆம் ஆண்டை நாங்கள் பிடுங்கி முடிச்சிட்டோம், 3ஆம் ஆண்டுக்குள்ளே நாங்கள் அடி எடுத்து வைக்கிறோம் அப்படின்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்தாங்க. தளபதி வாழ்க்கன் விஜய் ஆடிட்டு இருந்தார், ஞாபகம் இருக்கா? அந்த ஃபங்க்ஷன் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த தாவேக்கா தவிட்டு தற்குறிகள் நடுவோட காரை நிறுத்தி வச்சுட்டு போனப்போவே அங்கேருந்து பொதுமக்கள்லாம் டென்ஷன் ஆகி வீடியோலாம் போட்டிருந்தாங்க. அதை கூட நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய தற்குறிகள் கூடியிருக்கானுங்க. அங்கே இருக்கிற மக்கள்லாம் டென்ஷன் ஆகி புலம்பி தள்ளுறாங்க. ஈசிஆரில் அதிகமாக காசு கொடுத்து நாங்கள் வந்ததே கொஞ்சம் நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் தான். இவனுங்க என்னன்னா இப்படி கூடி கிடந்து மனுஷனுக்கு உயிர் போதிங்க, வாழவே முடியலன்னு புலம்புறாங்க. அவங்க புலம்பக்கூடிய காட்சிகளை எல்லாம் பார்ப்போம் வாங்க. என்ன பண்ணிட்டு இருக்காங்க இவங்க எல்லாம்? போலீஸ கேட்டா அவங்க சொல்றாங்க இங்க வந்து அலோவ் பண்ணல, நாங்க வெஹிக்கிள் எப்படி ரோட்ல எப்படி நிக்கறாங்கன்னு பாருங்க. இல்ல எடுக்கறீங்களா? நீங்க போடுவீங்க சொல்லுங்க. ஏன்னா எங்களுக்கு தெரியணும். இதுக்கு மேல நாங்க சும்மா இருக்க போறது இல்ல. ரெசிடென்ஸ் எல்லாம் இந்த என்டையர் ஏரியா, இது ஒரு ஆர்டீரியல் ரோடு. இந்த கம்ப்ளீட் ஏரியாவை அவங்க பிளாக் பண்ணிருக்காங்க. இந்த கம்ப்ளீட் ரெசிடென்ஷியல் ஏரியால ஃபுல்லா பிளாக் பண்ணி சர்வன்ட்ஸ் உள்ள வர விடாம இந்த மாதிரி தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்க. போலீஸ் கிட்ட கேட்டானா பேரிகேட் இஸ் நாட் அலவுட்னு சொல்றாங்க. பட் தே ஹவ் நாட் ரிமூவ் தி பேரிகேட்ஸ். இவனுங்களே சொந்தமாக பேரிகேட்லாம் வச்சிருக்கானுங்க. இவனுங்க இஷ்டத்துக்கு பாருங்க, பேரிகேட் வைக்கிறது, ரோடை பிளாக் பண்ணுறது, நடு ரோட்டில் வண்டி நிறுத்துறது. என்னமோ இவனுங்க அப்பம் விட்டு ரோடு மாதிரி, உங்க விஜய் அண்ணன் போட்ட ரோடு மாதிரி. We live here. நாங்க இங்க we live here. இந்த மாதிரி நீங்க டிஸ்டர்பன்ஸா இருந்தானா how do we manage? கார்ஸ் எல்லாம் அவங்களோட கட்சி கார்ஸ் எல்லாம் பார்க் பண்ணிருக்காங்க. நாங்க எதுவுமே வேண்டாம்னு சொல்லல, பட் மற்றவங்களுக்கு தொந்தரவா இருக்க கூடாது. பாத்தீங்களா, ஒரு தற்குறி இடையில புகுறான். இவனுங்களுக்கு யாரும் மைக்கு முன்னாடி பேசிடக்கூடாது, விஜய் எதிர்த்து பேசுறக்கூடாது. இந்த கட்சி ஆரம்பித்த நாள் முதல் யார் யாரெல்லாம் மைக்கில் விஜய்க்கு எதிராக பேசுகிறாங்களோ, அவங்களுடைய ஆதங்கத்தை கொட்டி தீர்க்குறாங்களோ எல்லாரையும் நேர்லேயே போய் நின்று அப்யூஸ் பண்ணுறானுங்க, போய் தடுக்க பார்க்குறானுங்க. எதுக்கு தான் இப்படி இருக்குது? அதுலேயும் முக்கியமாக பெண்கள்னு வரப்போ, பெண்கள் பேசிட்டாங்கன்னா இவனுங்களுக்கு கண்ணு உறுத்துது, அப்படியே கை காலெலாம் உறுத்திக்கிட்டு வருது, இடையில புகுறானுங்க. சரி, அவங்க என்னமோ பேசிட்டு போகிறாங்க, இவ்வளோ பேர் கூடி இருந்து டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், நம்ம மேலே தான் தப்புன்னு ஓரமாக ஒதுங்கி கூட போக மாட்டேங்கிறானுங்க. அது இடையில புகுறான் பாருங்க, தவிட்டு தற்குறி. தொந்தரவா இருக்க கூடாதுங்க ரெசிடென்ட்ஸ்க்கு. மேடம், உங்க கார்ல மட்டும் அலோவ் பண்றோம் மேடம். யார் இவங்க எங்க கார் அலோவ் பண்றது? இங்க இருக்கவங்க, நாங்க குடி இருக்கவங்க, இவங்க எங்க காரை உள்ள வரதுக்கு அலோவ் பண்றாங்களா? என்னது இதெல்லாம்? இவங்க அந்த ஏரியாவுக்குள்ள வர்றதுக்கு இவனுங்க அலோவ் பண்றானுங்களாம். என்ன கிடையாது, அந்த ஏரியாவில் அந்த தெருவுக்குள்ள வீடு இருக்கிறவங்க அவங்க போய் தான் ஆகணும். என்ன சாவா விழுந்திருக்கு, அவங்க எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பொறுத்துட்டு போறதுக்கு இளவெடுத்த தாவேக்கா காரனுங்க 41 பேரை கொன்னவனுங்க தானே. அவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் அந்த சாவு, அந்த கூட்டம், அப்படியே ஊர்வலம் அதுலயே தான் இருப்பானுங்க. அந்த இடத்தையே ஒரு சாவு விழுந்த ஏரியா மாதிரி ஆக்கி வச்சிருக்கானுங்க. பாவம் அந்த ஏரியாவில் குடியிருக்கக்கூடிய மக்கள்
ரொம்ப கஷ்டங்க. இந்த விஜய்ன்ற நபருக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க கூட ஓட்டு போட மாட்டாங்க போல. அந்த லட்சணத்துல இருக்கு, எல்லாருக்கிட்டையும் வம்பிழுத்து எல்லாருக்கிட்டையும் எல்லாருக்கும் முகசொலிப்பு உண்டாக்குற மாதிரி தான் இந்த நபர் வந்து இதெல்லாம் பண்ணி வச்சிருக்காரு. இவனுங்களுக்கு பார்க்கிங்கு ஒரு இடத்த ரெடி பண்ண முடியாதா? கட்சி ஆபீஸ்னு ஒன்று வேற எங்கேயாவது உருப்படியா கொஞ்சம் பெருசா கட்டியெல்லாம் வைக்க முடியாதா? இந்த தற்குறிகள் ஒரு 1000-2000 பேர் கூடுறானுங்கன்னு சொன்னாக்க எல்லாரும் உள்ள குமிஞ்சு கிடந்து நீங்க எந்த அளவு நாசமா போங்கடான்னு கெட்டி விட்டா அவனுங்க பாட்டுக்கு கடந்து உள்ள கிடந்து உருண்டுகிட்டு கிடப்பானுங்கல்ல. இப்படி நடுரோட கொண்டு போய் விட்டா அவனுங்க கிடந்து பொதுமக்களுக்கு தானே டிஸ்டர்பன்ஸை கொடுக்குறானுங்க. இதுவும் கவர்மெண்ட் தான் பண்ணி தரணுமா உங்களுக்கு? எங்களுக்கு தான் இப்படிலாம் 1000-2000 பேர் கூடுவாங்கன்னு தெரியுது இல்ல, எங்களுக்கு திமுக ஏன் இது எங்களுக்கு கட்டி தரலன்னு கேட்பானுங்க போல. அப்படிப்பட்ட தவிட்டு தற்குறிகள். 10-11வது அவென்யூ வரைக்கும் இங்க இருக்கிறது, இங்க 8வது அவென்யூ. இத்தனை கூட்டம் பாத்தீங்களா? இந்த இடத்துல யாரோ மக்கள் இருக்க முடியுமா? ஈசிஆர்ல குவைட்டா இருக்கும், அவ்வளவு செலவு பண்ணி அவங்க வந்து இங்க ரெசிடென்ட்ல இருக்கும். இல்ல நாங்க இங்க பீஸ்ஃபுல்லா இருக்கலாம் தான் வந்திருக்கோம். இங்க வந்துட்டு ஒரே எங்களை இங்க போக கூடாது அங்க போக கூடாதுன்னு வீட்டுக்கு முன்னாடி கார் பார்க் பண்றாங்க. சாப்பிட்டுட்டு குப்பை தெரு ஃபுல்லா போட்டுட்டு போறாங்க, கிளீன் பண்ண மாட்டேங்கிறாங்க. தான் அறிவு கெட்ட மடக்கு ஊதிகள் சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கேயே குப்பையெல்லாம் போட்டுக்கிட்டு போயிடுறானுங்க போல. தெருவோட பொறுக்கிட்டு திரியிறவனுங்களெல்லாம் கொண்டு வந்து கட்சியில் சேர்த்து விட்டு தெரு பொறுக்கிகளா இருக்கானுங்க. தெருவில் அப்படியே போட்டுட்டு, இங்கே தெரு பொறுக்கிகள் தானடா, தெருவில் போடுறத பொறுக்கிட்டு போயிட வேண்டியதானே. எதுக்கு அங்கே போட்டு அந்த ஏரியாவை நாசப்படுத்துறீங்க? தமிழ்நாட்டில் ஊழலை ஒழிக்க போறான்றானுங்க, ஆனால் இவனுக்கு தான் ஊழல் பண்ணுறானுங்க. தமிழ்நாடு சுத்தமாக இருக்கணும்னு நினைக்கிறோன்னா நம்ம தான் எங்கேயுமே குப்பையை போடாமல் பார்த்துக்கணும். அது ஈவன் ஒரு மிட்டாய் கவராக இருந்தால் கூட நம்ம தான் போடாமல் பார்த்துக்கணும், குப்பை தொட்டியில் போடணும். ஆனால் இந்த குப்பை தொட்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஊரே குப்பை நினச்சிட்டு ஊர் ஃபுல்லாக வந்து தூக்கி போட்டு போகிறானுங்க இந்த தெரு பொறுக்கிகள். பொறுக்கிட்டு போக வேண்டியதானடா உங்க குப்பையெல்லாம். நீங்களும் குப்பை தான், நீங்க போடுற குப்பையும் குப்பை தான். எல்லாத்தையும் பொறுக்கி எங்கேயா குப்பை கடங்களை போய் அங்க எரிப்பாங்க, அதோட சேர்ந்து போய் எரிஞ்சிருங்க. தயவு செஞ்சு எரிஞ்சு சாம்பலா போயிருங்க. இப்பதான் 3 நாளுக்கு முன்னாடி ஒரு மீட்டிங் நடந்தது, இப்போ திருப்பி ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த தாவேக்கா தற்குறிகள் என்ன தெரியுமா பண்ணிட்டு இருப்பானுங்க? இவங்களுக்கும் திமுகவுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு இருந்து தேடிக்கிட்டு இருப்பானுங்க. ஒவ்வொருத்தருடைய ஹிஸ்டரி டீட்டெயில்ஸை எடுத்துருந்து பார்ப்பானுங்க, எங்கேயாவது திமுக காரங்க கூட ஃபோட்டோ எடுத்திருக்காங்களா அப்படின்ட்டு. ஏதாவது சந்தர்ப்பத்தில் யாராவது ஃபோட்டோ எடுத்திருந்தாங்கன்னு வைங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, இது திமுக செட் பண்ண ஆட்கள் அப்படின்னு வந்துடுவானுங்க. அங்கே இருக்கிற பொதுமக்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்றதுலாம் இவனுங்களுக்கு புரியவே செய்யாது. இப்படியே இவனுங்க பண்ணி இவனுங்க தப்பையும் திருத்திக்க மாட்டானுங்க. இவனுங்க செய்யக்கூடிய தப்போட பழியெல்லாம் தூக்கி அடுத்தவங்க மேலே தூக்கி போட்டுருவானுங்க. இது எல்லாமே இவனுங்களுக்கு வரக்கூடிய வாக்குகளை பாதிக்கும் அப்படின்ற அறிவு கூட இல்லாமல் தான் இவனுங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்கானுங்க தவிட்டு தற்குறிகள். இவ்வளோ பேர் போய் அந்த விருப்ப மனு வாங்குறதுக்கு போய் கூடுறானுங்க, எல்லாம் பண்ணுறானுங்க. கடைசியில் எலெக்ஷனில் தோற்று அப்படியே டெபாசிட் கூட கிடைக்காம வலிச்சு நக்கிட்டு போகிறப்போ தான் இருக்கு இவனுங்க எல்லாருக்குமே ஆப்பு. ஏன்னா வேலை வெட்டியே இருக்காதாடா உங்களுக்குலாம், வேற வேலையே இருக்காதா? இதை போய் வாங்குறதுக்கு வேற டைம் ஸ்பெண்ட் பண்ணி வேற போயிருக்கீங்க. நான் என்ன அவ்வளோ பெரிய பணக்காரங்களா இவனுக்கு வந்து நிற்கிறவனுங்க அத்தனை பேரும்? எல்லாம் நார்மல் மிடில் கிளாஸ் பசங்க, மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் தான் எல்லாருமே. அந்த வேலையெல்லாம் போய் பாருங்கடா. சில இதெல்லாம் கூட பார்க்குறேன், சில பதிவுகள் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு தனியார் கம்பெனியில் 50,000 சம்பளம் என்னமோ, அந்த வேலையை விட்டுக்கிட்டு இவர் வந்து தாவேக்கால கட்சிக்காக வந்து உழைக்க போகிறேன், எலெக்ஷன் வேறு வருதுன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வேலையை விட்டுட்டு வரான். அந்த கட்சியை அதை தானே ப்ரொமோட் பண்ணுது. இந்த புஷி ஆனந்தே அதை தானே சொன்னாப்புல, தலைமை மூஞ்சி தான் நமக்கு முக்கியம், வேலை போனால் போட்டு வேலை இதெல்லாம் தேவையே கிடையாது, நம்ம தலைவர் மூஞ்சி மட்டும் போதும். புஷி ஆனந்த் விஜயோடைய மூஞ்சை வச்சே நல்லா வாழ்ந்துருவார். எல்லாராலையும் வாழ முடியுமா? அவங்க எல்லாம் சொல்கிறத நம்பிக்கிட்டு இவனுங்களும் வேலையை விடுறானுங்க. வேலையை விட்டுக்கிட்டு இங்கே போய் விருப்ப மனு வாங்க போகிறானுங்க. இதில் வேற இந்த தாவேக்கா தற்குறிகள்லாம் விஜய்க்கு 234 தொகுதியிலே நிற்க ஆள் இல்லைன்னு எவன்டா சொன்னது அப்படின்லாம் பதிவு போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. எப்படிப்பட்ட மடக்கு ஊதிகளாக இருக்கானுங்க பார்த்தீங்களா? அங்கே வந்து நிற்கிறவனுங்களுடைய பொருளாதார நிலை தெரியாது. அவனுங்களை இன்னும் தூண்டி விட்டு நம்ம அண்ணனுக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு தூண்டி விட்டு அதில் 99% பேருக்கு வந்து கண்டிப்பாக விரக்தியில் தான் கிடக்க போகிறானுங்க எலெக்ஷன் வரைக்கும். நம்மளை செலக்ட் பண்ணலையே, அவங்களெல்லாம் செலக்ட் பண்ணிட்டாங்கன்னு விரக்தியில் தான் கிடக்க போகிறானுங்க. அது போக இவ்வளோ கூட்டம் கூடி அங்கே இருக்கிற மக்களுக்கு டிஸ்டர்பன்ஸு, இப்படி எல்லாம் கேடுகட்ட தனங்களையும் பண்ணிக்கிட்டு விஜய்க்கு 234 தொகுதியில் நிற்கிறதுக்கு ஆள் இருக்கா, இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பேர் நிற்கிறாங்க பார்த்தீங்களான்னு அதை உட்காந்து குளோரிஃபை பண்ணி பெருமைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவனுங்களுக்கு நம்ம விளக்குனாலாம் புரியாது, அதனால விளக்க தேவை இல்லை, நம்ம வாயை மூடி பேசுவோம். Not able to come out of the house, not able to go anywhere. People are chasing us. இங்க போ அங்க போன்னு சுத்திட்டு சார் இவர் ஏன் பேசணும்? இல்ல இவர் ஏன் பேசணும்? பாத்தீங்களா, அந்த பெரியவரை பேச விடாம தடுக்கிறானுங்க, இடையில புகுந்து தடுக்கிறானுங்க. பைத்தியக்காரனுங்க, கொஞ்சம் கூட கூறு இல்லாத தவிட்டு தற்குறிகள். அப்படியே ஒரு அராஜக தன்மை. நம்ம தான் எல்லாமே வந்து ஒரு மாதிரி ஆக்கிரமிக்கணும், நம்ம வச்சது தான் ரூல்ஸு. இந்த விஜய் சொல்லுவார்ல இந்த ஜில்லா படத்தில், தப்பு நடக்கக்கூடாதுன்னெலாம் இல்லை, தப்பு நடக்கணும், அதை நாங்கள் மட்டும்தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாப்ல இல்லையா? அதுதான் இது. இப்படியெல்லாம் இந்த சினிமா டயலாக்ஸ் எல்லாம் பார்த்து தான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி ஒரு மாதிரி அராஜக செயல்கள் எல்லாம் இவனுங்க ஈடுபட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அவங்களுடைய கருத்தை கூட சொல்றதுக்கு விட மாட்டேங்கிறானுங்க.
அப்படியே இடையில வந்து இப்படி நிப்பாட்டிக்கிட்டு இப்படி எங்கள் தலைவரை பற்றி பேசுவாங்க, தலைவரை பேசுனீங்கன்னா நாங்கள்லாம் தீக்குளிச்சுருவோம், நாங்கள்லாம் இப்படி செஞ்சுருவோம் இப்படி செஞ்சு அப்படி ஒரு மாதிரி வெறி பிடிச்சி போயிருக்கானுங்க. சோசியல் மீடியாஸ்லையும் பேச விட மாட்டேங்கிறானுங்க, அப்யூஸ் பண்ணுறானுங்க. மீடியா கிட்ட போய் பேசினாலும் அங்கேயும் அப்யூஸ் பண்ணுறானுங்க, அங்கே இடையில புகுந்து போய் தடுக்கிறானுங்க, இதெல்லாம் பண்ணுறானுங்க. கருத்து சுதந்திரம்னா என்னன்னே தெரியல. அடுத்தவங்களுக்கு தொந்தரவு விளைவிக்கிற மாதிரி இருக்குது நம்மளுடைய செயல்கள்ன்றது அவனுங்களுக்கு புரியல. என்னதானே இவனுங்க மடக்கு ஊதிகள் கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. சின்னம் ஊதி அடுத்தவங்களுக்கு தொந்தரவை ஏற்படுத்துறானுங்க. லிஸ்ட் போட்டால் பெருசாக போகுங்க. நம்ம ஒன்று ஒன்றா பேசி திருப்ப நம்ம அரைச்சமாவே அரைக்க வேண்டாம். அவங்களுக்கு எங்க ரெசிடென்ஸ்ல தான் வந்து இதெல்லாம் பண்ணணுமா சொல்லுங்க? ஒரு நியாயம் கொடுக்கறதோட டெலிகாஸ்ட் பண்ணுங்க, எங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொண்டு வாங்க. தயவு செய்து நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம். ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, இதை நாங்க மாச கணக்கா நாங்க இது பண்ணிட்டு தான் ரெசிடென்ட்ஸ் வந்து இப்பவே வெளியில வர ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா இது எங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. இவங்க இன்னும் பாலிடிக்ஸ்க்கு வரவே இல்ல, அதுக்குள்ள எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை ரெசிடென்ட்ஸ்க்கு. ஐயோ, தரமான அடி விட்டுருக்காங்க. பொதுமக்கள் இப்படி செருப்பு கழட்டி அடிச்சிட்டு இருக்காங்க. கட்சிக்காரங்க கிட்ட தான் அடி வாங்கிட்டு இருந்தாங்க, இப்போ பொதுமக்களே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாலிடிக்ஸுக்கு இன்னும் வரவே ஆரம்பிக்கல. ஆமா உண்மைதான், பாலிடிக்ஸுக்கு இவனுக்கு இன்னும் வரல. தற்கூரிகளாட்டும் ஒரு ரசிகர் மன்றத்தை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கானுங்க. அவங்களுடைய ஆதங்கத்தை எல்லாம் கொட்டி தீர்க்குறாங்க. பொதுமக்கள் கிட்ட இதுதான்டா உங்களுடைய இமேஜ், தெரிஞ்சுக்கோங்கடா தாவேக்கா தவிட்டு தற்கூரிகளா. எல்லா அவனையும் பேரிகேட் போட்டு வச்சிருக்காங்க. யார் இவங்களுக்கெல்லாம் பர்மிஷன் கொடுக்கறது? கேட்டுக்கு முன்னாடியே காரை பார்க் பண்றாங்க. எப்படி நாங்க இவ்வளோ பேர் கூடியிருக்கானுங்களே, அந்த மக்கள்லாம் என்ன பேசுறாங்கன்றது கூட அதில் ஒருத்தனுக்கு கூட எதுவுமே புரியல. இவனுங்களுக்கு அறிவே இல்லை, மண்டையில் யோசிக்கிறதுக்கு மூளை கூட இல்லைன்னு நம்ம இதுக்கு தான் சொல்கிறோம். அவங்க எல்லாரும் என்ன கேட்குறாங்க, இப்படி கூட்டமாக கூடி நிற்கிறீங்க, எங்களுக்கு நாங்கள் எங்கேயும் போக முடியல, வர முடியல, எங்கள் வீட்டுக்கு வர்றவங்களால வர முடியல, எங்களால் எங்கேயும் போக முடியல, நீங்கள் என்னமோ பண்ணிட்டு போங்க, ஆனால் எங்களை வாழ விடுங்க, எங்களுக்கு நாங்கள் நிம்மதியாக இருக்கணும்னு தான் இங்கே வந்து இருக்கோம். நீங்கள் சத்தம் போடுறது, கூச்சல் போடுறது, இந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்காம, ரோடை பிளாக் பண்ணி வைக்காம எங்களை எங்கள் போக்கில் இருக்க விடுங்க. நாங்கள் காசு கொடுத்து இங்கே வந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம், நிம்மதியாக இருக்கணும்னு வந்திருக்கோம், எங்களை இருக்க விடுங்கன்னு சொல்லிட்டு தான் அவங்க கேட்குறாங்க. இது இவனுங்க ஒருத்தனுக்கு கூட புரியல பாருங்களேன். எல்லாரும் என்னமோ இவனுங்களுக்கு எதிராக சதி பண்ற மாதிரியே எல்லாரையும் அதே கண்ணோட்டத்திலேயே பார்க்கறது. இப்படிப்பட்ட ஒரு சைக்கோத்தனமான புத்தி இருந்ததுனாலதான் கரூர்ல அத்தனை குழந்தைங்க இறந்தது. கூட்ட நெரிசலை உண்டாக்கி 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 டேய் செத்துருவீங்கடான்னு உட்கார்ந்து இருந்து அவ்வளோ தடவை அட்வைஸ் பண்ணியும் எவனும் கேட்கல. குழந்தைய தூக்கிட்டு வர்றது எங்க உரிமை, நாங்கள் வந்து கொண்டு வருவோம் அப்படி இப்படின்ட்டு தூக்கிட்டு வந்து குழந்தைங்களெல்லாம் நசுக்கி சாவடிச்சாங்க. குழந்தைங்களுடைய குடல் வெளியே வந்து மரத்தோடைய கிளை குத்தி அது குத்தி இது குத்தி குழந்தைங்கள ஏறி மிதிச்சு சாவடிச்சானுங்க. இப்படிப்பட்ட கொடூரமான செயல்கள்லாம் இதனால தான் பண்ணானுங்க. எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டானுங்க. திருப்பி இதெல்லாம் இந்த மாதிரி இவனுங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் மறுபடியும் ஏதாவது ஒரு அசம்பாவிதத்துக்கு தான் வழிவகுக்கும். அந்த அசம்பாவிதம் நடக்கிறப்பவும் இவனுங்களுக்கு புரியாது. திரும்ப இதே மாதிரி தான் இவனுங்க இருக்கானுங்க. இன்னும் எத்தனை இளவ கூட்ட போறானுங்களோ தெரியல. அரசியல் மயப்படாத ஒரு கூட்டம் அரசியலுக்கு வந்தா எப்படி இருக்குன்றதுக்கு சிறந்த உதாரணம் இதுதான். ஆர்ப்பாட்டம் பண்றோம், போராட்டம் பண்றோம்னு சொல்லிட்டு அங்க போனா அங்க போய் பொது சொத்தை உடைக்கிறானுங்க. இங்கே விருப்ப மனு விநியோகம் பண்ணுறாங்கன்னு இங்கே வந்து அங்கே சாப்பிட்டுட்டு குப்பையெல்லாம் அங்கேயே போடுறானுங்க, ரோட்டை பிளாக் பண்ணுறானுங்க, பொதுமக்களால் நிம்மதியாக இருக்க முடியல. மாநாடுன்னு ஒன்று நடத்தினாங்க, அங்கே இருக்கிற சேரு லைட்டு பல்பு எல்லாத்தையும் உடச்சி போட்டு அதை வாடகைக்கு கொடுத்தவங்கலாம் புலம்புன்னு புலம்ப வைக்கிறானுங்க. எல்லாருக்கும் தொந்தரவு கொடுக்குறானுங்க. கூட்டம்னா நாங்கள் பரப்புரை பண்ணுறோம் பிடுங்க போகிறோம்னு சொல்லிட்டு போய் அங்கே மக்களையெல்லாம் சாவடிக்கிறானுங்க. இப்படிப்பட்ட தற்குறிகளாக இருக்கானுங்களே. அந்த கட்சியுடைய தலைவனாவது இதெல்லாம் கண்டிப்பானான்னு பார்த்தா அவன் அதுக்கு மேலே அவர் வண்டிக்குள்ள உட்காந்துருந்து லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி விளையாடுறது, மேடையில் ஏறி காவல்துறை நம்மளை ஒடுக்குறாங்க, இந்த அரசு நம்மளை ஒடுக்குதுன்னு சொல்லி அவனுங்களுடைய அந்த வெறியை வந்து தூண்டி விடுறது. இன்னும் பல விதங்களில் இவனுங்க சைக்கோகளாக வந்து தமிழ்நாட்டில் உலா வந்துக்கிட்டு இருக்கானுங்க. இந்த தாவேக்கா கட்சியும் இந்த கட்சி கூடி இந்த கட்சி சம்மந்தப்பட்ட நபர்கள் இவங்களெல்லாம் பார்த்தாவே அருவருப்பாக இருக்குது. வேற எந்த கட்சிக்காரங்க, எதிர்கட்சிக்காரங்க, வேற கட்சிக்காரங்க யாரை பார்த்தாலும் நமக்கு இவ்வளோ அருவருப்பாக இருக்காது. என்னமோ அப்படின்ட்டு நம்ம கடந்து போயிடுவோம். ஆனால் தாவேக்கா கொடியை எங்கே பார்த்தாலுமே எரிச்சல் ஆகுதுங்க. அவ்வளோ எரிச்சல் ஆகக்கூடிய ஒரு மனநிலையை நமக்கெல்லாம் உண்டாக்கிட்டானுங்க. அபியூஸ் பண்ணுறது, கெட்ட வார்த்தை போடுறது, யாரையும் இருக்க விடுறது கிடையாது, அராஜகத்தில் ஈடுபடுறது. ஒரு அரசியல் செயல்பாடுன்றது இவனுங்க கிட்ட உருப்படியாக ஏதாவது இருக்கா? இவனுங்களை கலாய்ச்சிடக்கூடாது, இவனுங்களை எதிர்த்து பேசிடக்கூடாது, இவனுங்க தான் எல்லாமே நினச்சிக்கிட்டு வாழ்றது, தமிழ்நாடே இவனுங்க தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறது. புறம்போக்கு பொறுக்கி பசங்களா. இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் மக்களே. இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.